ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இந்த குழம்பு வச்சு பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சோட்டி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா சுரக்காய் எடுத்துருக்கிறேன். இது தோல் சீவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு ஒரு கிளறி விடலாம். இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 விசில் வந்துருச்சு. நான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃபுல்லாக ப்ரெஷர் போனதுக்கப்புறமேட்டு நல்லா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மத்துக்கட்டையை வச்சு இந்த சுரக்காயை நல்லா கடைஞ்சி விட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு சீரகம், மிளகு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுங்க. ஒரு குட்டி சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இதுக்கும் கொஞ்சம் தாளிப்புக்கும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த சுரக்காயை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த குழம்பு மட்டும் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலைக்கும் சாப்பிட்டுக்கலாம், மதிய லஞ்சுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னர் வரைக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.